ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைல் பகாரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகாரா ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 200 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்தூரி மேத்தி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கோங்க. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி இருக்கிற பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை, அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு 20 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 10 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு 5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதாவது 1 kg அரிசி, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி என்ற மாதிரி 1:2 ரேஷியோவாக எடுத்துக்கோங்க. அதுக்கு நாங்கள் இன்னைக்கு 10 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தூள் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போது நாங்கள் 5 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம். அதை தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அரிசி நல்லா வேகணும். மிடலில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த பகாரா ரைஸில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், பகாரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.